வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்பா, நம்ம நினச்ச மாதிரி நீட் எக்ஸாம் ஓஞ்சி போச்சு. எல்லாம் தலைவலியாக இருந்தது இல்லையா? எப்போடா முடியும்னு நினச்சோம். இப்போ முடிஞ்சிருச்சுப்பா. எழுதிட்டு அப்படி உட்காரலான்னு பார்த்தா மார்க் வருமான்னு தெரியல. மார்க் வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வேறு என்ன பண்ணணுன்றது. சப்போஸ் மார்க் கம்மியாயிடுச்சுன்னா இதெல்லாம் குழப்பமாக இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். மார்க் வந்துருச்சு. மார்க் நான் நல்லா வாங்கிட்டேன் சார். நான் எப்படி கவுன்சிலிங் போகணும், கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணுறது, சாய்ஸ் லாக்கிங் எப்படி பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்மிஷன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும், அப்புறம் எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும். மார்க் வரல சார், மார்க் கம்மியாயிடும் சார், நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி படிக்கலான் இருக்கேன், திருப்பியும் வந்து ட்ராப் பண்ணி படிக்கலான் இருக்கேன், ரிப்பீட் பண்ணலான் இருக்கேன், இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றதையும். இல்லை சார், மார்க் கம்மியாக தான் வரும், நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸோ இல்லைன்னா வந்து ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்லேயோ நான் போகணுன்னு இருக்கேன், இதுக்கு எதனா ஐடியானா இந்த கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை தவிர இல்லை சார், இங்கே படிக்கிற ஐடியாவே இல்லை சார், எனக்கு கம்மியான ஃபீஸ்லாம் நம்ம அப்ராடில் படிக்க போகிறேன், அதுக்கான காலேஜஸ் நீங்கள் சொல்லுவீங்களா, அதுக்கான வழிகாட்டுதல் இருக்குமா, அந்த மாதிரி விஷயங்களையும் ப்ளஸ் இதெல்லாமே வேணாம் சார், நான் ஐசர் போட்டிருக்கேன் சார், நான் வந்து ஜிஇ அட்வான்ஸ் பண்ண போகிறேன் சார், இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் இல்லைன்னா அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இதை தான் கம்பைண்டாக வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போகலாமா கண்டென்ட்டுக்கு? ஓகே, இன்னைக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 23.5 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் ஆக்சுவலாக வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனுன்றது நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடச்சிரும். எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட்டு, எவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றது இன்னும் ஒரு 2 நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்போ வந்து ரிசல்ட்டும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கீஸ் போட்டாங்க, ரைட்டா? நீங்களும் எக்ஸாம் எழுதினது அந்த கீஸை நோட் பண்ணி வச்சுருந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய மார்க் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கும், ரைட்? இப்போ நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு டிசிஷன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிசியில் இருக்கேன் சார், 650 கேரண்டி சார் அப்படின்னா நீங்கள் பதட்டப்படவே தேவையில்லை. பிசிஎம்மாக இருக்கும், ஒரு 620 மார்க் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். சார் 550 மேலே வருது சார், எஸ்சி எஸ்டியில் இருக்கேன் சார், சரியா? ரைட்டு. இந்த மாதிரி இருக்கிறோம் சார். ஆனால் மார்க் வந்துடுது சார், அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல சார். எப்படி வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸு ஜிப்மர் சீட்லாம் நான் எப்படி எடுக்கிறது, ஏஎஃப்எம்சியில் நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இஎஸ்ஐ கோட்டான்னு இருக்காமே அதில் ஆல் இண்டியாவில், அதை நான் எப்படி எடுக்கிறது, அப்புறமா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங்கில் நான் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, அதில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்குது சார். இதுக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி பெய்டு சர்வீஸில் கவுன்சிலிங்கான ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் மார்க் வந்ததுலேருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் முடிகிறப்ப காலேஜில் போய் ஜாயின் பண்ணோன்னா என்னெல்லாம் தேவையோ நூக் அண்ட் கார்னரில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுறோம். அதே போல் ஆல் இண்டியாலையும் நம்ம வந்து பண்ணுறோம். அதனால் நல்ல மார்க் வரவங்க நல்லா ஜம்முன்னு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துங்க. எங்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போங்க, ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வருஷம் நீங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க, அவ்வளோ சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க, மண்டை குடைச்சலாக இருக்கும், ஃப்ரீயாக இருங்க, தூங்குங்க போய். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம், கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் எடுக்கிறதுக்கு ஆர்ஜிஆரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்கிட்ட வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இதில் குவாலிஃபைடு அப்படின்னு பார்த்து அந்த எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ஒரு 20,000 பேர் இருப்பாங்க. எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்றது தயக்கம் இருக்கும். நிறைய பேர் வந்து சார் எங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு டெய்லி பேசிஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்கும் பண்ண முடியாது பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 15லேருந்து ஒரு 20 பேருக்கு நம்ம பண்ணலாம். ஒரு 5 நாள் 6 நாள் தான் நம்மளுக்கு அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு டைம் கிடைக்கும். அப்படின்னா ஒரு 100 பேர் வரைக்கும் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும், ரைட்டா? அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு 9176552121 இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். எஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டேக் யுவர் கவுன்சிலிங், ரைட்டா? அந்த உங்களுடைய பேர், அப்பா பேர், அந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான பெய்டு சர்வீஸ், ரைட்டா? அதை நீங்கள் போட்டுங்க.
வெறும் தமிழ்நாடுக்கான ஒரு ஃபீஸு, ஆல் இண்டியா கோட்டா பண்ணணும்னா ஒரு ஃபீஸ் இருக்குது. தென் சார் சென்டாக்கு இல்லைனா ஆந்திராவில் இதெல்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போகணுன்னா அதுக்காக எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி தருவீங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். இதுக்காக நீங்கள் பெய்டு சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து மார்க் வந்தவங்களுக்கு. மார்க் வரல சார், நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து நான் பிசியில் வரேன், கவர்மெண்ட் சீட்டு வாங்குற அளவுக்கு ஒரு 640 வரல, ஒரு 570 560 இல்லை 580 தான் வருது, ப்ரைவேட் காலேஜும் கிடைக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நான் எஸ்சி எஸ்டியில் வரேன், ஒரு 450 தான் வருது சார், பிசிஎம்லாம் இருக்கேன் 500 தான் இருக்குது அப்படின்னா, சார் எங்களுக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து கிடைக்குமா, ப்ரைவேட் காலேஜஸில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்கிறாங்களா அதில் சீட்டு எடுக்கணும், இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா, எஸ், தமிழ்நாடு கோட்டா இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கோட்டா எடுக்கணும்னாலும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுலையும் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அதுக்கான சர்வீசஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் சீட் எடுக்கணும்னாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சீட் எடுக்கணும்னாலும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதுக்கான சர்வீசஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அது எப்படி பண்ணணுன்றத டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு கேட்குற டாக்குமெண்ட்டும் அதுக்கு என்ன ஃபீஸ் பே பண்ணணுமோ அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி வில் டேக் கேர் ஆஃப் கெட்டிங் யுவர் மேனேஜ்மெண்ட் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டி சீட். ரைட்டா, எந்த காலேஜிலும் சொல்லுங்கள், அந்த காலேஜை நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்து உங்களுக்கு எடுத்து தரோம். ரைட், இல்லை சார் இது வந்து சான்ஸ் வந்து கம்மி தான், மேனேஜ்மெண்ட்லலாம் போகணும், டீம்டு யூனிவர்சிட்டிலாம் எங்களுக்கு வந்து ஃபீஸ் ஜாஸ்தி பே பண்ண முடியாது சார், எனக்கு வந்து ஃபீஸு வந்து கம்மியாக இருக்கணும், ஆனால் இப்பயே நான் வந்து ரிசல்ட் வந்ததுமே போய் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் சான்ஸ் இல்லை அப்படின்ற உங்கள் ஐடியா இருக்குது. ஒரு 30-35 லட்சம் ரூபாய்க்குள்ளே நான் படிக்கணும், தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து 50 லட்ச ரூபாய் ஆகிடும், மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடைச்சாலும் ஆல்மோஸ்ட் 75 to 80 lakhs ஆகிடும், டீம்டு யூனிவர்சிட்டி மோர் தென் 1 crore ஆகிடும். இவ்வளோலாம் நான் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் நான் இந்த வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் போய் படிக்கிறதுக்கும் ஐடியா இல்லை, எனக்கு நீட்டு படிக்கிறதுக்கு நான் அப்ராடில் போய் நான் படிக்கலான் இருக்கேன் சார். எந்த கண்ட்ரி சூட்டபிளாக இருக்கும் எனக்கு? இந்தியன் சிலபஸ் யார் சொல்லித்தரா? தமிழ்நாடு மாணவர்கள் எங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க? என்னமோ கிர்கிஸ்தான்றாங்க, கசகஸ்தான்றாங்க, ஜார்ஜியான்றாங்க, உக்ரைன்றாங்க, ரஷ்யான்றாங்க, இந்தோனேஷியான்றாங்க, மொரீஷியஸ்ன்றாங்க, பிலிப்பைன்ஸ்ன்றாங்க, கனடான்றாங்க, யூஎஸில் போய் படிக்கலான்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுங்க சார். ஏற்கனவே போய் உங்கள் மூலயமா படித்த பசங்க அங்கே இருக்காங்களா? ஏற்கனவே நம்ம பசங்க படிக்கிறாங்களா? அவங்க பேரண்ட்ஸோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா? அந்த பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நாங்கள் சேரத்துக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு 50 லட்ச ரூபாய்க்குள்ளே வர ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஒரு 30 லட்ச ரூபாய்க்குள்ளே வர ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கு அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி கைட் பண்ணுறோம். எந்த கண்ட்ரியில் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய காலேஜஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் ப்ராப்பராக கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இதுக்கான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு காலேஜாக அப்ராடில் என்ன இருக்குது அப்படின்றத அங்கே இருக்கிற ஆட்களை வச்சு நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் உடனே கவுன்சிலிங்க்கு வந்துருங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, 5, 6, 7 இந்த 3 நாள் அண்ணா நகர் ஆஃபீஸில் வந்து அப்ராடு போகிறதுக்கான கவுன்சிலிங் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வந்து நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணலாம். ரைட்டா, எந்த கண்ட்ரியில் நீங்கள் போகலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இல்லை சார் நான் அப்ராட்லாம் போய் படிக்கல சார், அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒத்து வராது சார், நாங்கள் இங்கேயே வந்து வெயிட் பண்ணி வந்து இன்னொரு வாட்டி படிக்கலான் இருக்கோம் சார், ஆனால் நான் ஒரு வாட்டி படித்தேன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்டோ இல்லைனா ப்ரைவேட் கவர்மெண்ட் சீட்டோ எடுக்கணும் சார், அந்த மாதிரி எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபோக்கஸ்டாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்னா எஸ், எங்கேயும் போய் தேட தேவையில்லை. சென்னையில் ஆர்ஜிஆர் அகாடமி அண்ணா நகரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ ப்ரைவேட் கவர்மெண்ட்லேயோ சீட் எடுக்கிறதுக்கு ஒரு பேட்ச் ஒன்று, ஸ்பெஷல் பேட்ச் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ மே 10 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைக்கிறோம். 19 மேலேருந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட்டாக எங்களுடைய கோர் டீம் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், மார்க்கை எப்படி வைக்கணும், என்னெல்லாம் கான்செப்ட்ஸை சொல்லிக் கொடுக்கணும், அதில் புரியலைன்னா என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு டெஸ்ட் வச்சோன்னா அதில் என்னெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கோர் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டே அண்ட் நைட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் வாங்க வச்சுருவாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு இமிடியேட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிடுங்க. ரைட்டா, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு என்ன ஏது அப்படின்றத கேட்கணும் அப்படின்னா டைரெக்டாக கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். 9176552121
அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அது இமீடியட்டாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த வரக்கூடிய 10th டைம் இல்லை, ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. இமீடியட்டாக பண்ணுங்கள். அடுத்தது சார் ரிப்பீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ன்றீங்க. அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் நான் வந்து பாஸ் பண்ணலன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெகுலர் பேட்ச் இருக்குங்க ஆர்ஜிஆரில். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைட் பண்ணி 1 இயர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்க வைக்கணும் சார். ஆனால் ப்ரெஷர் இல்லாமல் நான் படிக்கிறப்ப படிப்பேன், காலையில் நைட்லாம் அதெல்லாம் வேண்டாம். அந்த டே ஸ்காலரோ இல்லைனா ஹாஸ்டலில் தங்கினாலும் அந்த டைம் படிக்கிற டைம் மட்டும் நான் படிச்சுக்கிறேன். எதனா டவுட்னா டீச்சர் வந்து சொல்லிக் கொடுத்தா போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரெகுலர் பேட்ச் ஒன்று ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து போகுது. அதுவும் சென்னையில் நிறைய சென்டர்ஸ் வந்து நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் இருக்குது. தங்கி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் சென்னை அண்ணா நகரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்கலாம். அண்ணா நகர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புக்கான ஒரு நல்ல ஹப்பு. ரைட்டா? நீங்கள் யோசனை பண்ண தேவையில்லை, இது செக்யூரிட்டியாக இருக்குமா, நம்ம குழந்தைங்களை இங்கே தங்க வைக்கலாமா அப்படின்னு. வருஷம் வருஷம் நம்ம பசங்களுக்கு தங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நம்ம படிக்க வைக்கிறோம். ஏற்கனவே படித்த பசங்களை வேணும்னா கூட ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் கேட்டு பாருங்கள். அடுத்தது சார், என் குழந்தை வந்து ரிப்பீட் பண்ணணுன்றா, ஆனால் காலேஜும் படிக்கணுன்றா. எதனா ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கானா, அதுக்கான ப்ரோக்ராமாக ஆர்ஜிஆரில் கொடுக்குறோம். இல்லையா, நாங்களே சிபாரிசு பண்ணுறோம். 1 இயர் படிக்கிறீங்களா, எனக்கு வந்து இது கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு எதனா ஒரு பார்ட் டைம் டிகிரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே பார்ட் டைமில் நம்ம பக்கத்துலேயே காலேஜஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் பார்ட் டைம் காலையிலையோ மத்தியானமோ காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்ட்ஸோ ஏதோ ஒரு பிஎஸ்சி கோர்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு காலையிலையோ மத்தியானமோ நீங்கள் இந்த கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு 3 hours தான் கிளாஸ். ஒரு 1 இயர் நீங்கள் சைமல்டேனியஸாக அதையும் படிச்சுட்டு இதையும் படிக்கலாம். அடுத்த வருஷம் வந்தது நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டு அப்படின்னா காலேஜை ட்ராப் பண்ணிவிட்டு இதில் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை சார், அந்த மாதிரி ட்ராப் பண்ணி படிக்க வேணாம், எனக்கு என்ன ஆன்லைன் கோர்ஸ் சிபாரிசு பண்ணிங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் இன்றைக்கி டேட்டா சயின்ஸு அண்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் சம்மந்தமாக 2 கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வேல்யூபிள் கோர்ஸு, அருமையான கோர்ஸு. சப்போஸ் நீட்டுக்கு ரெடி பண்ணுறீங்க, 1 இயரில் வரல அப்படின்னா கூட செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டிங்க, நீங்கள் வந்து காலேஜ் போய் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க, ட்ராப் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் முடிச்சதுக்காக சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இல்லை இன்னொரு இயரும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா டிப்ளமா கோர்ஸ் முடிக்கலாம். செகண்ட் இயர் முடிச்சமே டிப்ளமா கொடுப்பாங்க. நீங்கள் 2வது வருஷமும் நீங்கள் த்ரூ பண்ணல, நான் 3வது வருஷமும் நான் பண்ண போகிறேன் சார் ரிப்பீட் அப்படின்னா 3வது வருஷம் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பிஎஸ்சி டிகிரி கையில் கிடச்சிரும். அதுவும் ஐஐடி மெட்ராஸில் இருந்து உங்களுக்கு அந்த டிகிரி கிடைக்குது. 4வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு இங்கே வரல, நீங்கள் வந்து அங்கே டிகிரி அப்படியே கண்டினியூ பண்ணீங்க, பிஎஸ் டிகிரி கோர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ரைட்டா? வேல்யூபிள் கோர்ஸு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் அந்த 4வது வருஷம் நீங்கள் அங்கே போகிறீங்க, அந்த ஒரு டிகிரியும் கையில் கிடச்சிரும். அப்படி இல்லைனாலும் ஆர்ஜிஆர் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, 4வது வருஷம் என்ன பண்ணிடுவீங்க, கிளியர் பண்ணிடுவீங்க நீட்டு, கெட்டிங் எம்பிபிஎஸ் சீட்டு, டபுள் டிகிரி. ரைட்டா? எம்பிபிஎஸ்க்கும் உள்ளே போயிடுவீங்க, இங்கேயும் வந்து நீங்கள் டிகிரி வாங்கிடுவீங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து நான் போய் வந்து நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னாலும் யூ கேன் கண்டினியூ த கோர்ஸ். செகண்ட் இயர் படிச்சுட்டே படிக்கலாம், ஏன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். சரியா? அதனால் அந்த ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி சிபாரிசு பண்ணுறோம். அப்போ படிச்சுக்கணும் படிக்கலாம், படிக்காமல் ஃபுல் டைமும் படிக்கலாம், 100% டெடிகேட்டடாகவும் படிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம வழி பண்ணி கொடுக்குறோம். இந்த கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார், இது வேண்டாம் சார் எனக்கு, ரைட்டா, எனக்கு வேண்டாம், இப்போ நான் இம்மிடியேட்டாக வந்து நீட்டுக்கு படித்தேன் இல்லையா, அப்பயே வந்து ஜேஇக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஜேஇ மெயினில் த்ரூ பண்ணிட்டேன், அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும் சார், நான் இன்னும் 18ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வருது அட்வான்ஸ், அதுக்கு எதனா ஷார்ட் டேர்ம் எனக்கு வந்து நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சுட்டேன் நீட்டு படிக்கிறப்பே, எனக்கு மேக்ஸுக்கு எதனா சப்போர்ட் பண்ணீங்களா அப்படின்னா ஆமாம், இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணினோன்னா 18ஆம் தேதி எக்ஸாம்னா 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்காக மேக்ஸை மட்டும் சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் வந்து ரெடி பண்ணுறோம். ரைட்டா? அதில் அட்டன் பண்ணுங்க. இல்லையா சார், ஏற்கனவே சார் இல்லை சார் மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஜெய் மெயின்றது ஈஸியாக பண்ணிட்டேன், இது வந்து 3மே சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பேப்பர்லாம் எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி எதனா டவுட் இருந்தால் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னா எஸ், மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 வரைக்கும், இன்றைக்கி 5ஆம் தேதி 16, 17 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். அந்த கிளாஸஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 95% மேலே ஜெய் மெயின் வாங்கிட்டீங்கன்னா இந்த கோர்ஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா கம்மியாக இருக்க ஒரு 90% தான் இருக்குது அப்படின்னா அது பே பண்ணி நீங்கள் படிக்கணும். அதுக்கான ஒரு மினிமம் காஸ்ட் நாங்கள் வச்சுருக்கோம். ரைட்டா? அதை பண்ணுங்கள். சார் நான் வந்து ஜேஇ அட்வான்ஸ் போகிற மாதிரி இல்லை சார், நான் ஐசருக்கு போட்டிருக்கேன் சார், ஐசரில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன், எனக்கு நீட் கிடைக்கலனா கூட ஐசர் போகணுன்னு இருக்கேன். அதே போல் ஐசரில் வந்து நம்ம ஐசர் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடி பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜிக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், குவஹாத்தியில் பயோமெடிக்கலுக்கும் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு அதுக்கும் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குது, எனக்கு வெறும் மேக்ஸ் மட்டும் நீங்கள் கொடுங்க சார் போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் கிளாஸஸ் வந்து டெய்லி 2 செஷன் இருக்குது. அது நீங்கள் 25ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஒரு
20 நாள் கோர்ஸ் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணி இதை நீங்கள் ஜம்முன்னு ஆர்ஜிஆர் அகாடமியில் படிச்சுக்கலாம். ரைட்டா? எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்களேன். சார் இல்லை சார் இதெல்லாம் வேணாம் சார், வேறு எதனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா, வேறு எதனா நான் படிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம். பிடிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, ஆயுஷ் கோர்சஸ் படிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வாங்க டைரெக்டாக உட்காந்து நம்ம கவுன்சில் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் குரூப் இருக்குது, அதில் என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும், உங்களுக்கு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இது ஒரு செக்மெண்ட்டு. இது இல்லாமல் என்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் என்ன, இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வேறு என்ஜினியரிங்க்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து கொடுக்குறாங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து பண்ணித்தரோம். ரைட்டா? இதெல்லாம் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்குதுன்னா நீங்கள் ஏன் வேறு எங்கன்னா போய் தேடணும்? ரைட்டா? ஆர்ஜிஆர் இருக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா நான் இருக்கேன் உங்களுக்கு வந்து தெளிவு பண்ணுறதுக்கு. டைரெக்டாக வாங்க பேசலாம். ஊரில் இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க, நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோன் மூலயமா உங்களுக்கு எல்லா தகவலையும் கொடுப்பாங்க. ஆனால் இட்ஸ் ஆல் பெய்டு சர்வீசஸ். சரியா? கால் பண்ணுறீங்களா? பேசலாமா? உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சதா? இல்லைன்னாலும் என்ன கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.